ரொம்ப நாளா சைலண்ட் மோட்ல இருந்துட்டு இப்ப டக்கு டக்குன்னு வந்து பார்த்தனா வயலண்ட் மோட்ல இருக்கிறாரு நம்ம ப்ரோ. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி இதயம் முரளி மிஸ்டர் அதர்வா அவர்களோட தி ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பட் பிஃபோர் வி பிகின், லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் தி ரூம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்க எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி ஃபேக்கல்டி, நீங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க? சத்தம் கேட்கல. எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கை தூக்குவான கால மட்டும் லைட்டா கை தூக்குங்க. எத்தனை பேர் லவ் பண்றீங்களோ கை தூக்குங்க. கம்மியா இருக்கு. அத வீடியோ எடுங்க அத. அது ஒரு 2-3 பேர் இருக்காங்க பாருங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மென்ட் சாருக்கு அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி கேக்குறேன். இங்க எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? மெஜாரிட்டி அதுதான் அதிகமா இருக்கு போல. பட் உண்மையிலேயே சொல்லணும்னா டபுள் சைடு லவ்வை விட ஒன் சைடு லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சோம். இதே முரளிங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே முரளி இருக்கான், ஒரு ஒன் சைடு லவ் பண்ற ஒரு இதே முரளி இருக்கான். அதே மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்துல சொல்ற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைடு லவ்க்குன்னா அது இதே முரளி தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைடு லவர்ஸ் அவுட் ஹியர். இன்னைக்கு வந்துட்டு எங்க டீமோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நானும் உங்க நேபர் தான், பக்கத்து காலேஜில் தான் படித்தேன், சத்யபாமா. ஸோ உங்க ஃபீலிங்ஸும் உங்க இமோஷன்ஸ் எல்லாமே டப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்கள் கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளோ நாளா எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாள் இங்க தானே இருக்கேன். இங்க தான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தா பொறுமையா பார்த்து பண்றீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பேக்கரியா டக்கு டக்குன்னு பண்றதுக்கு? படம் தானே பொறுமையா பண்ணுவோமே. படம் தானே பொறுமையா பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. சும்மா நொய்யின்னு. ஓகே, தட்ஸ் a blessing. அது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவோடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர்ல அந்த டைட்டிலா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படின்னும் போது how challenging it was. It was very nice. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைடு லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது நான் நம்பல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் an emotion is what I believe in. ஓகே, ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பார்? இங்கே இப்போ ரொம்ப கம்மியாக பேசுறாரு, அங்கேயும் அப்படிதானா? ஆகாஷ் இஸ் a dear friend. எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷை. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டராக தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைமில் மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தினால அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்றாரு, ப்ரொடியூஸும் பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ். ஓகே, ரியல் லைஃப்ல இதயம் முரளியா வந்து பிஸியா இருந்த டைம் எப்போ? காலேஜா ஸ்கூல் டைமா? நீங்க இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட தான் இதே முரளி ஃபீல் வரும்போது கூட இருந்துச்சா?
அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் தானே அது. தினம் தினம். ஓ ஓகே. லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருங்க. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகனுக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் இயர். அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் பூரா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் முடிக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. அண்ட் ஐ விஷ் யூ கைஸ் அ வெரி வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோர் சார் வந்துட்டு நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. யூ கேஸ் ஆர் வார்ம் அண்ட் யூ கேஸ் ஆர் அமேசிங். தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வியை ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற இதே முரளி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறேன் இந்த படத்தை. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ். அண்ட் மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ பண்ண போகிறோம், நம்மளுடைய பாரம்பரிய சாங்கியத்தை பண்ண போகிறோம். த என்டையர் டீம் ஆஃப் இதயம் முரளி மேடைக்கு வரோம். நம்ம ஒரு செல்ஃபி வீடியோவோடு இந்த ஈவினிங்கை வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாலியாக முடிச்சு வைக்கலாம். த என்டையர் டீம். ஓகே பசங்களா, எல்லாரும் ஒரு ஃப்ளாஷ் லைட்டை போட்டு உங்கள் லவ்வை வந்து காமிங்க. ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் த என்டையர் டீம் ஆஃப் இதயம் முரளி. The one side.